குவைத் மாநாடு ரீசெண்டாக வந்து ஆஸ்திரேலியா நடந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பிரதமரான மோடி, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா பிரதமர், அது மட்டும் இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான மாநாட்டில் இருக்கிறவங்களும் தான் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்குது. அது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் பைடன் தான். வேறு ஒன்றுமே கிடையாது. சீனாவை வந்து தங்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதில் வந்து முக்கியமாக வந்து சீனாவோட அதிபரையுமே வந்து ஜின்பிங் அவங்களையுமே வந்து முக்கியமான சில கருத்துக்கள் வந்து பேசியிருக்காராம். ஸோ அதனால் முக்கியமாக என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த மைக் அவர் வந்து பேசும்போது ஆஃப் ஆயிருக்குன்ற ஒரு நினைப்புல வந்து பேசியிருக்காரு. ஆனா கடைசியில வந்து மைக் ஆன்ல தான் இருக்கு. அது ஜோ பைடனுக்கு தெரியல. கடைசியில அதுல நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கிற நிலைமையில வந்து பத்திரிகை சந்திப்பு, அதாவது பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இந்த குவைத் மாநாடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெற்கு சீனா கடல் பகுதி முழுவதும் வந்து தனக்கே சொந்தம் அப்படின்னு சீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக வந்து பைடன் சொல்லியிருக்காரு. அது வந்து மைக்கில் பதிவாயிருக்குது. அதாவது மாநாட்டு முடிவில் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அது பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து செய்தியாளர்கள் கிளம்பிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைக் ஆன்ல இருப்பது கூட தெரியாம இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற, மைக் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து பைடன் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் மைக்கில் ஆன்ல இருந்து தான் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அது இப்போ உலக அளவில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது தென் சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சீனா உரிமை கோரிக்கிட்டு இருக்குது. அதாவது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமலும், அது மட்டும் இல்லாமல் இது சர்வதேச எல்லை, இதை வந்து எப்படி அவங்களோடதா சொல்ல முடியும் அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீனா அதை வந்து அத்துமீறலாக விடுவதாகவும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் ஆயிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தென் சீன கடலுமே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அண்டை நாடுகளான வியட்நாம், மலேசியா, ப்ரூனோ அப்படின்ற பிலிப்பைன்ஸ் அப்படின்ற நாடுகளுக்கு வந்து உரிமையே கிடையாது அப்படின்ற விஷயமும் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து மைக் ஆன்ல இருக்கும்போது ஜோ பைடன் அது கூட தெரியாமல் வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவுமே வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில வந்து இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் வந்து அதிகாரி விளக்கம் ஒன்றும் கொடுத்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது குறித்து நான் அதிகம் விவாதிக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் பல காலமாக வெளிப்படையாகவே சொல்லிட்டு வரோம், அதிபரோட பேச்சும் அதை தான் காட்டியிருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இந்தோ பசிபிக் மாநாடு. இந்தோ பசிபிக் பகுதியில் வந்து சீனா ஒரு முக்கிய நாடு, அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் வந்து சீனாவை தாண்டியுமே வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.